தமிழ்நாட்டுல இப்போ புதுசா ஒருத்தன் கிளம்பி வந்திருக்கான். தமிழ்நாட்டின் தலைவன், தமிழின தலைவன் அப்படின்னு தனக்குத்தானே பேனர் வச்சுக்கிட்டு ஒரு எச்ச பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி, கஞ்சா பொறுக்கி, கேடுகட்ட நம்பர் 1 பொறுக்கி ஒருத்தன் உள்ள வந்திருக்கான். அந்த பொறுக்கி தான் தனுஷ். இப்ப இவனுக்கு ஆசை வந்துருச்சு, தமிழ்நாட்டுல நம்மளும் முதலமைச்சர் ஆயிடணும். விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதனால நம்மளும் அப்படியே முதலமைச்சர் ஆயிடலாம், இந்த மக்கள்லாம் இதிச்சவாய் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு இவனுக்கே ஒரு எப்படி சொல்றது, ஒரு திமிர் மனசுக்குள்ள. சரிங்களா, இவர் ஒரு இருமாப்பு மாதிரி, நம்மளும் வந்துருவோம், நமக்கும் இந்த ஜனங்க அப்படியே கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு மெதப்புல வரான். நான் என்ன சொல்றேன், தமிழ் சினிமாவில மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலேயே இவனை மாதிரி ஒரு கேடுகட்ட பொறுக்கிய பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு எச்ச பொறுக்கி இவன். தமிழ் சினிமா துறையில இருக்கக்கூடியவங்களை போய் கேட்டு பாருங்க. சரிங்களா, இவன் பேரை சொன்னாலே காரி துப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு கேடுகட்டவன் தான் இவன், ஒரு வென பிடிச்சவன் இவன். இவன் இப்ப தமிழ்நாட்டுக்கு தலைவனா, தமிழின தலைவனா, இவனுக்கு இவனே பேனர் அடிச்சுக்கிறான். என்ன இப்ப தமிழ்நாட்டுல இருக்க எங்களெல்லாம் பார்த்தா என்ன கேனப்பைய மாதிரி தெரியுதா? நீ அப்படியே சினிமாவுக்கு வருவே, டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ஒரு 20-30 வருஷத்திலேயே கட்சி ஆரம்பிச்சு அப்படியே நேரா சிஎம் ஆயிடலாம். அதுவும் நீ ரசிகர் மன்றம் ஆரம்பி, இல்ல கட்சி தான் ஆரம்பி, அது பிரச்சனை இல்ல. தமிழின தலைவன், தமிழ்நாட்டின் தலைவன் போடுறதுக்கு உனக்கு என்னடா இருக்கதா இருக்கு? தமிழ்நாட்டுல இந்த மக்களுக்கு நீ என்ன செஞ்ச? ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவி செஞ்சியா? இல்ல இந்த மக்களுக்கு தேவையான, இந்த மக்களுக்கு கஷ்டம் வரும்போது, ஒரு வெள்ளம் வரும்போது, ஒரு புயல் வரும்போது இந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சியா? நீ என்ன செஞ்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லு. இல்ல தமிழ்நாட்டு மக்களோட நதிநீர் பிரச்சனையா, இல்ல இலங்கை தமிழர் பிரச்சனையா, மீனவர் பிரச்சனையா, எதுக்காவது நீ குரல் கொடுத்திருக்கியா? நீ யாரு முதல்ல? நீ உன்னோட உண்மையான அப்பா அம்மா யாரு? கஸ்தூரி ராஜா தான் உன்னோட உண்மையான அப்பா அப்படின்னு இவங்க நம்பிட்டு இருக்காங்க. அது கிடையாது. நீ செல்வராகவனோட ஆபீஸ்ல வேலை செய்ய வந்தவன், நீ ஆபீஸ் பாயா வேலை செய்ய வந்தவன். நீ அந்த காதல் கொண்டேன் படத்துல செல்வராகவனுக்கு ஆள் கிடைக்கல, அதனால நீ அந்த கேரக்டருக்கு பொருத்தமா இருந்த, அதனால உன்னை அந்த ஆள் செல்வராகவன் ஹீரோவா போட்டு படம் எடுத்தாரு. நீ நல்லா நடிச்ச, ஃபேமஸ் ஆன உடனே உன்னை தத்து எடுத்துக்கிட்டாங்க. உன்னோட உண்மையான அம்மா அப்பாவையே நீ துரத்தி விட்டுட்டு அவங்க என் அப்பா அம்மாவே இல்ல அப்படின்னு போய் சொல்லி உன்னோட உடம்புல இருந்த மச்சம் உள்ளிட்ட அடையாளத்தெல்லாம் நீ அழிச்சு DNA பரிசோதனை செய்வதற்கு முடியாது அப்படின்னு சொன்ன ஆள் நீ. உன்னோட பெத்தவங்களே தூக்கி போட்டுட்டு வந்தவன் நீ. என்ன இந்த தமிழ்நாட்டுக்கு நீ என்ன செய்ய போற? உன்னோட உண்மையான அப்பா கஸ்தூரி ராஜா அப்படின்னு உன்னால DNA பரிசோதனையில நிரூபிக்க முடியுமா? முதல்ல சொல்லு. ஒருத்தவங்க கேஸ் போட்டாங்க, ஒரு தம்பதி, தனுஷ் என் பையன் அப்படின்னு. அவங்க தான் தனுஷோட உண்மையான அப்பா அம்மா, மதுரையை சேர்ந்தவங்க, மேலூர் பக்கத்துல. சரிங்களா, தனுஷுக்கு இந்த நாய்க்கு எல்லா உண்மையும் தெரியும். சரிங்களா, இந்த நாய் DNA பரிசோதனைக்கு கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. ஏன் அப்படின்னா DNA பரிசோதனை செஞ்சா உண்மையான அப்பா அம்மா யாருங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கறதுக்காக மச்சம் மாதிரியான அடையாளத்தெல்லாம் இவனே அழிச்சான். சரிங்களா, இதுதான் உண்மை. சினிமா துறையில இருக்க எல்லாருக்கும் தெரியும். செல்வராகவனோட ஆபீஸ்ல ஆபீஸ் பாயா வேலைக்கு சேர்ந்தவன் தான் இந்த தனுஷ். ஸ்கூல் படிக்கும் போது ஊரை விட்டு ஓடி வந்துட்டான். நீ தமிழ்நாட்டு மக்களை நீ என்ன எப்படிதான் ஏமாத்தினாலும் இந்த மக்கள் இனிமே ஏமாற போறது இல்ல. சரியா, இப்ப அப்படியே விஜய் மாதிரியே நீ மாறிடுவியா? உன்னால விஜய் அளவுக்கு ஓட்டு வாங்க முடியும்னு நினைக்கிறியா? அது என்ன, எனக்கு கோபமே இந்த தமிழின தலைவன், தமிழ்நாட்டின் தலைவன் போட்டதுதான். பெத்த தாய் தகப்பனே தவிக்க விட்டு நீ தமிழ்நாட்டின் தலைவன்ற. விஜய் அவர்களாவது பெத்தவங்களோட சண்டை போட்டாரு, மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாரு. இப்ப திரும்பவும் ஒரு மனைவியோட அவர் ஒண்ணு சேருவாருங்கிறது பிரச்சனை இல்லை. அவர் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, மக்களுக்கும் நிறைய செஞ்சிருக்காரு. நான் அவர் கிறிஸ்தவர் அப்படிங்கறத தாண்டி ரசிகர் மன்றம் மூலமாக நிறைய உதவிகள்லாம் செஞ்சிருக்காரு. சரி, ஓகே, விஜய் வந்துட்டாரு. ஆனால் இந்த தனுஷ் ஓம் நம சிவாயன்னு சொல்லிக்கிட்டு உள்ள வரான். அதாவது ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டா நமக்கு பிஜேபி சப்போர்ட் வந்துரும், வலதுசாரி ஆதரவாளர்களோட சப்போர்ட் வந்துரும் அப்படின்னு. இந்த தனுஷ் ஒரு கிரிப்டோ கிறிஸ்தவன். இவன் ஓப்பனாவே சொல்றேன், ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டான் அப்படிங்கறதுக்காக இந்துத்துவவாதிகள் தனுஷுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க. சரிங்களா, இந்து மதத்தோட முழு நேர எதிரி இந்த தனுஷ். இப்ப மறுபடியும் இவனுக்கு பின்னால ஒரு கும்பல். சரிங்களா, பின்னால நிச்சயமாக கிறிஸ்தவ மிஷனரிகளோட சப்போர்ட் இவனுக்கு இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னன்னா, இப்ப அடுத்த தலைமுறையை உருவாக்குறானுங்க. அடுத்த தலைமுறைய இந்துக்களுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை உருவாக்குறானுங்க. இந்த திமுகவாக இருக்கட்டும், இல்ல அதிமுகவாக இருக்கட்டும், திராவிட கட்சிகளோட சகாப்தம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் இப்ப இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலேயே நாம வரவேற்கிறோம். ஏன்னா அவர் ஒரு தேசியவாதியா இருந்தவர். ஆனா தனுஷுக்கு என்ன தகுதி இருக்கு? இப்ப இந்த தனுஷை வச்சு ஒரு காய் நகர்த்தக்கூடிய ஒரு கும்பல் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டிற்கு மிகவும் ஆபத்தான கும்பல். எடுத்த உடனே தமிழ்நாட்டின் தலைவன், தமிழின தலைவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உள்ள வரானா அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்.
அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த 10 கோடி மக்கள் 9 கோடி மக்கள் இருக்கும். இத்தனை பேரும் வந்து இரிச்சவாயம், இவன் மட்டும் பெரிய புத்திசாலி, அப்படிதானே? இந்த ஜென்சி கிட்ஸுக்கு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க, சரி, நாங்க ஏத்துக்கிட்டோம். ஆனா இந்த தனுஷ் மாதிரியான ஆட்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு அவன் பின்னாடி எல்லாம் போனீங்க அப்படின்னா தமிழ்நாடு நாசமா போயிடும், உங்க வாழ்க்கையும் நாசமா போயிடும். விஜய்க்கு கொஞ்சமாவது மெச்சூரிட்டி இருக்கு, இந்த மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறை இருக்குங்க, சரிங்களா? ஆனா தனுஷ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதான் சொல்லிட்டேன், ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், பொறுக்கி அப்படின்னு. தனுஷ் மாதிரி கேடு கட்டவன நீங்க பார்க்கவே முடியாது. ஜென்சி கிட்ஸ் தயவு செய்து இந்த தனுஷ் மாதிரியான விஷக்கிருமிகள், நயவஞ்சக விஷக்கிருமிகளை புறக்கணிக்கணும் அப்படிங்கறது தான் இந்த பதிவுல வந்து நான் கேட்டுக்கிறேன், சரிங்களா? உடனே இவனுங்களை எல்லாருக்கும் ஆசை வந்துருதுங்க. இப்ப பாருங்களேன், தனுஷை தொடர்ந்து அப்படியே இன்னும் அடுத்தடுத்து வருவானுங்க. இன்னும் ஒரு கும்பல் இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல, ஒரு 10 வருஷத்துக்குள்ள சிவகார்த்திகேயனை இறக்கி விடும் அடுத்த லாபி, சரிங்களா? ஆக மொத்தம் சினிமா துறையில இருந்து நாங்க காலங்காலமா வந்து நாங்க அப்படியே வந்து தமிழ்நாட்டை ஆண்டுட்டே இருப்போம், நாங்க வந்து தமிழ்நாட்டை சினிமாக்காரங்க கண்ட்ரோல்ல வச்சுப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த மக்கள் வந்து விஜய் அவர்கள் சினிமா நடிகர் அப்படிங்கிறதுக்காகவே ஓட்டு போடல, அவங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சினிமா துறையை சேர்ந்த எல்லாருக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுத்ததும் கிடையாது. நானே தமிழ்நாட்டு மக்களை குறையும் சொல்லியிருக்கேன், சினிமா மோகத்துல இருக்கீங்கன்னு. ஆனா தனுஷ் பின்னாடி எல்லாம் போகாதீங்க. தனுஷ் மாதிரியான கேடு கட்டவன் பின்னாடி இது வரக்கூடிய தலைமுறை போக கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிஜேபி வந்து தனுஷுக்கு ஆதரவு கொடுக்கறத சில தகவல் எல்லாம் கசியுது. சோ பிஜேபி ஆதரவுல தான் தனுஷுக்கு வந்து தேசிய விருதெல்லாம் கிடைச்சது அப்படின்னா சில பேர் சொல்றாங்க. பாஜக தனுஷுக்கு ஆதரவு கொடுத்தால் தமிழ்நாட்டில் பாஜக சுத்தமா அழிஞ்சு போயிடும், சரியா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் வெளியே போனதுல இருந்தே பாஜக வந்து முக்காவாசி அழிஞ்சு போச்சு, ஏதோ கொஞ்சம் தான் இருக்கு. இப்ப இருக்கிறதையாவது பாஜக காப்பாற்றணும், சரிங்களா? ஒரு 50% வெளியில போயிட்டாங்க அண்ணாமலை அவர்களோடு. பாஜக இனியும் தமிழ்நாட்டுல நல்ல முறையில வந்து அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தமிழ்நாடு அதாவது இந்த தனுஷ் மாதிரியான கேடு கெட்ட பொறுக்கிகளுக்கு பாஜக ஆதரவு கொடுக்க கூடாது. அவன் ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டா உடனே வந்து எப்ப அவர் ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டாரு, அவர் நம்ம இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்துத்துவவாதிகளும் வலதுசாரி சிந்தனையாளர்களும் தனுஷ் போன்ற பொறுக்கிகளுக்கு ஆதரவு கொடுக்க கூடாது. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், உண்மையிலே நீங்க வந்து இந்து மதத்தின் மீதும் தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பண்பாட்டின் மீதும் பற்று கொண்டவர்களாக இருந்தால் தயவு செஞ்சு சொல்றேன், இந்த தனுஷ் மாதிரியான மாஃபியா கும்பல்களை உள்ள அனுமதிக்காதீங்க, ஆதரவு கொடுக்காதீங்க. வெளியில வந்து எல்லாம் நல்லவ மாதிரி தான் வேஷம் போடுவானுங்க, சரிங்களா? எல்லாம் இந்த டிஎம்கேவோட கிளை பிரிவுகள் தான். தனுஷா இருக்கட்டும், இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், இன்னும் அடுத்த தலைமுறை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டிஎம்கே ஆதரவுல தான் இருப்பானுங்க. இப்ப அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சினிமா துறையில இருந்தே கொண்டு வரானுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா திராவிடத்தோட இன்னொரு டீம் தான். அதனால இந்துக்களே தயவு செஞ்சு நீங்களாவது சிந்திச்சு ஒரு நல்ல படிச்ச தலைவரை தேர்ந்தெடுங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர் சிஎம் ஆன பிறகு எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, ஒருத்தம் கூட சிஎம் ஆகல, சரியா? ஒருத்தம் கூட ஜெயிக்க முடியல. அரை நூற்றாண்டு ஆயிடுச்சு, 50 வருஷம் ஆச்சு. இப்ப விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆயிருக்காரு. இன்னும் ஒரு 50 வருஷமாவது ஆகும் விஜய் அலை ஓய்வதற்கு, சரியா? அதுக்குள்ள தனுஷ் சிவகார்த்திகேயன் எல்லாம் செத்து போயிடுவானுங்க வயசாகி.